நெக்ஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ண போற டென்ஸ் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியம் வந்து ரீசன்ட் பாஸ்ட்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோமா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதுவும் பாஸ்ட் இதுவும் பாஸ்ட், அப்போ எந்த இடத்துல இதை எக்ஸாக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு டைம் தெரியல, அந்த டைம் தெரியல இல்ல டைம் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற சென்டென்சஸ்க்கு வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இஃப் யூ நோ த டைம் அண்ட் இஃப் யூ ஹேவ் டு மென்ஷன் த டைம், அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அஸ் ஐ டோல்ட் ஆல்ரெடி, ஐ மெட் மை ஃப்ரெண்ட் எஸ்டர்டே, அந்த இடத்துல நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம் பிகாஸ் எஸ்டர்டே டைம் தெரியுது நம்மளுக்கு. இப்போ வந்து டைமே தெரியல நமக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒருத்தரை பார்க்குறீங்க, ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் அப்படின்னு சொல்றோம், உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்போ அந்த இடத்துல ஹாவ் சீன், இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சரே, ஹேஸ் ஆர் ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நெக்ஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுவுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் இது பாஸ்ட் டென்ஸ்ல எழுதக்கூடாது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதுறோம், ஏன் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதக்கூடாது அப்படின்னு கன்ஃபியூஸ்டா இருக்கும் நம்மளுக்கு. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இட்ஸ் சோ சிம்பிள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப பாஸ்ட்ல ஒரு கடந்த காலத்துல ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட்லயே முடிஞ்சிச்சு, இப்போ ரீசெண்டா கம்ப்ளீட் ஆகல, பாஸ்ட்லயே முடிஞ்சிச்சு அப்படின்றப்ப அந்த ஆக்ஷனை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். இப்போ மேக்ஸிமம் நம்ம என்ன மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கிற மாதிரி, அதாவது ஒரு 2 இல்ல 3 ஆக்ஷன்ஸ் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். மேக்ஸிமம் 2 ஆக்ஷன்ஸ் கம்பேர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம், செகண்ட் ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். இஃப் தி ஆக்ஷன் ஹேட் பீன் கம்ப்ளீட்டட் இன் தி பாஸ்ட், அது பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, 2 ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு இல்ல 3 ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் would be told in past perfect tense. அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள். I'll give you an example. Before she arrived at the railway station, the train had already left. So arrivedன்றது வந்து ஒரு ஆக்ஷன், the train வந்து லீவ் பண்றது இன்னொரு ஆக்ஷன். அப்போ அவ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்து போயிடுச்சு, அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ட்ரெயின் போறது. ஸோ தட் இஸ் டோல்ட் இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதே மாதிரி பாஸ்ட்ல 2 ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம், செகண்ட் ஆக்ஷனை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம்.